முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது சூப்பர் டூப்பர் ஸ்பெஷல் வீடியோ. உங்களுக்கு தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய அடுத்த புக்கு தயாராகி விட்டது. இது வேல்மாறல் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த புத்தகத்துக்கு இன்னொரு பெயர் ரத்தின பேழை. அது முருகப்பெருமான் எடுத்து கொடுத்த பெயர். அதெல்லாம் தான் இதில பார்க்க போறோம். இந்த புக்ல என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. முருகப்பெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த புத்தகத்த தேவர்களே எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தான் இதில பார்க்க போறோம். முருகப்பெருமான் எப்படி இந்த புக்க செதுக்கி செதுக்கி ஒரு ரத்தின பேழையா உருவாக்கம் பண்ணாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி சில பதிகள சேர்க்க சொன்னாரு, எப்படி கரெக்ஷன்ஸ் இருக்கு, எந்த பக்கத்துல கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொன்னாரு. அதே மாரி எப்படி இதுக்கு பேர் வச்சாரு. அதே மாரி இந்த புத்தகத்த தேவர்களே எடுத்துக்குவாங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா எல்லாமே பார்த்தா தான் தெரியும். நடுவுல அவர் உன்ன கனவுல காட்ட, எனக்கு அது உடன்பாடே இல்லாம ஒரு 3, 4 வாரம் பார்த்தீங்கன்னா, வேலையெல்லாம் அப்படியே நின்னுச்சு. அதுவும் என்னன்னு சொல்றேன். உண்மையாவே சொல்றேன். நமக்கு கிடைச்ச ஒரு அரிய பொக்கிஷம். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் தரக்கூடிய ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் இந்த புத்தகம். என்னன்னு பார்க்கலாம். இந்த புத்தகத்துல டீட்டெயிலா என்ன இருக்கு அப்படிங்கிறதும் சரி, எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ வேல்மாறல் புக் எல்லாரும் கன்டினியூஸா கேட்டுட்டே இருக்கிற இப்போ மார்க்கெட்ல இருக்கிற புக்ல வந்து ஏதோ ஒரு தப்பும் குறையுமாவே இருக்க, சரி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. மெயினா இதுல வந்து கம்ப்ளீட்டா எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கணும். எந்த டவுட்டுமே இந்த புக்க வாங்குனா விரதம் வந்து மேற்கொள்றதுல எந்த டவுட்டுமே வரக்கூடாது. செல்ஃபா அவங்களுக்கே தெரியணும். அத்தனையும் அதுல புக்ல இருக்கணும். அது ஒண்ணு. தனிப்பாடல் பாராயணம் அப்படிங்கிறது நம்ம சேனலுக்கே உரித்தான ஒன்று. நம்ம மட்டுமே பேசி பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து இதுக்காக பயனடைஞ்சிருக்காங்க 2024ல. அதனால வந்து நம்ம கிட்ட கன்டென்ட் ஆல்ரெடி இருக்கு. அது சில பேர் புக்கா கூட போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது புக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆனா, அதுல எனக்கு ஒரு திருப்தியே இல்ல. ஏன் அப்படின்னா, அது முருகப்பெருமானுக்கே அதுல பெருசா விருப்பமே இல்ல. அ அவர் மனசுல வச்சிருந்தது இப்படி ஒரு தேவர்களுக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற மாரி அவர் பிளான் பண்ணியிருக்கும்போது, எப்படி அவருக்கு பிடிக்கும்? ஏன்னா, அதுல வர்ற வெறும் வேல்மாறலா ஆரம்பிச்சது, எந்த மாரி கன்டென்ட்டா முடியுதுன்னு நீங்க போக போக நீங்களே பார்த்துப்பீங்க. அப்படி அவர் அத செதுக்கி செதுக்கி கொண்டு வந்தாரு. அவருக்கு ஒரு திருப்தி இல்லாத விஷயத்துல என்ன வேலை செய்யவே விடல. அது நகரவே விடல. இந்த புக் எப்படி திருப்புகழ் புக் மூடி முடிக்கிறதுக்குள்ள ரெடி ஆச்சோ, இது அப்படியே ஆப்போசிட் ஆக்சுவலி. இது வந்து நிறுத்தி நிறுத்தி தான் கொண்டு வந்தாரு. ஒவ்வொரு இடத்துலயும் நிறுத்தினாரு. அது காரணம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஏன்னா, அவர் செதுக்கி செதுக்கி இந்த ரத்தின பேழைய கொண்டு வந்தாரு. இந்த பக்கத்துல என்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத கூட சொன்னாருங்க. நீங்க ஃபுல்லா கேளுங்க. வெளிய வேல்மாறல்னு போட்டாலும், உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மொத பக்கத்திலேயே அதுக்கு பேர் ரத்தின பேழை அப்படின்னு முருகப்பெருமான் எடுத்து குடுத்த அந்த பேர தான் வச்சிருப்போம். அதுக்குள்ள என்ன ரத்தினங்கள் இருக்குங்கிறது இப்ப பாருங்க. இது பாருங்க. இந்த காம்பினேஷன் நீங்களே சொல்லுங்க. இது ரத்தினங்களா? இல்ல ரத்தின பேழையா? இல்லையான்ட்டு. குருமார்கள் வரலாறு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7, 8 குருமார்களோட வரலாறு இருக்கு. வேல்மாறல் மகாமந்திரம், தனிப்பாடல் பாராயணம் விளக்கத்தோட, கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம், அதுக்கப்புறம் கந்தர் அனுபூதி, தேர்ந்தெடுக்கப்பட்ட கந்தர் அலங்கார பாடல்கள், குமாரஸ்தவம், பகை கடிதல், வேட்குழவி வேட்கை, திருப்பள்ளி எழுச்சி, வேல் விருத்தம் விளக்கத்தோட, கந்தர் கலிவெண்பா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பதியங்கள் ஒரு 21 பதியங்கள், மந்திரங்கள் ஒரு 4 சமஸ்கிருத மந்திரங்கள், பந்தங்கள் 3 பந்தங்கள். அது இன்னும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இந்த மாரி ஒரு கன்டென்ட்ட ஒண்ணு ஒண்ணா காட்டி வந்து அவர் அப்படியே ஒரு ஷேப்பே வந்து மாத்தி விட்டாரு. ஸோ இந்த மாரி ஒரு பவர்ஃபுல் கன்டென்ட் இருக்கும்போது, அவர் எப்படி வெறும் வேல்மாறல் புத்தகத்துக்கு ஓகே சொல்லுவாரு அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. இந்த புத்தகத்துல குருமார்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு. புக்ல எங்கெல்லாம் இடம் இருக்கோ, அங்கெல்லாம் குருமார்களுடைய முருகனடியார்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கும். குருமார்கள் வரலாறுல தான் ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கு புக்க நீங்க டொனேட் பண்ணும்போது கூட, இது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்த கொண்டு வரும். குருமார்கள் வரலாறு நீங்க இன்னொருத்தங்கள படிக்க வைக்கிறீங்க அப்படிங்கும்போது, அது மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அத மைண்ட்ல வச்சுட்டு இது நெறைய அதுக்கான முக்கியத்துவம் இருக்கும். மாதா, பிதா, குரு அப்புறம் தான் தெய்வம். கன்டென்ட் எல்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆகி டிடிபி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கு அப்புறமா, எனக்கு ஒரு நாள் நைட்டு கனவு வருது. 3 தடவ ஒரு ஒரு ஆணோட குரல், ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் கேட்குது. "கந்தர் கலிவெண்பா, கந்தர் கலிவெண்பா, கந்தர் கலிவெண்பா" அப்படின்னு கேட்குது. நான் வந்து எனக்கு அது புரியல. நான் விட்டுட்டேன். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, புக்கு வேலைய கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் என்ன வந்து நகர்த்தவே விடல. எந்த வேலையுமே செய்ய விடல. அப்புறமா தான் எனக்கே வந்து அவரு உணர வைக்கிறாரு. அது புக்ல சேர்க்க சொல்லி அவரு சொல்றாருங்கிறதே எனக்கு புக் வேல தானே பண்ணிட்டு இருக்கேன். அது சொல்றாங்கன்னா, அத சேர்க்க சொல்றாங்கங்கிறது கூட எனக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா அத சேர்த்ததுக்கு அப்புறமா, அது கூட நவவீரர்கள் துதியும் சேர்க்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் நானு. நைட் வந்து இத ஆட் பண்றேன். ஃபைல்ல ஆட் பண்ணிட்டு, காலையில நவவீரர்கள் துதி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து தூங்குறேன். தூங்குனோனயே முருகப்பெருமான் வந்து என்ன திரும்பியும் எனக்கு ஒரு குரலா என்ன சொல்றாரு, இதோட இப்ப இருக்கிறதோட நீ வந்து சாம்பிள் போட்டு யுகேக்கு ஒரு புக் எடுத்துக்கோ அப்படின்னு வருது. அதனால நவவீரர்கள் துதி வந்து சேர்க்கவே இல்லை. அவரு மேபி அது விளக்கத்தோட சேர்க்கணும். நெறைய பக்கங்கள் வேணும் ஆக்சுவலி. அதனால வந்து அவர் அடுத்த புக்க மூவ் பண்ணிட்டாருன்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து கந்தர் கல்வெண்பா அவர் ஆட் பண்ண சொன்னது. நவவீரர்கள் துதி அவர் இந்த புக்ல சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்பதான் அடுத்த
டென்ஷன் ஆரம்பிக்குது. என்னாச்சு எனக்கு ஒரு கனவு வருது. ஒரு புக்க வந்து விரிச்சு விரிச்சு காட்டுறாரு. அது ஃபுல்லா கிரீன் கலர்ல இருக்கு. எப்படி லைட் பிஸ்தா கிரீன் கலர்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த புத்தகத்த ஃபுல்லாவே பச்சை கலர்ல பேப்பர்ல போட சொல்றாருன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஃபர்ஸ்ட்டு அது எப்படி இருக்கும் அந்த புக்கு? அது எப்படி பச்சை கலர் அது வந்து ரொம்ப ரொம்ப லைட் கிரீனா தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலுமே வந்து அது எப்படி நான் உடனே பிரிண்டிங்லலாம் கேட்டு அவங்க வந்து இல்ல இது அவ்வளோ அட்ராக்டிவா இருக்காது அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திரும்ப திரும்ப அவர்ட்ட கேட்கிறேன். அவர் வந்து பதில் வந்து பச்சை பச்சைன்னு சொல்லிட்டே இருக்காரு. அவ்வளோதான். அங்க தான் வந்து ஒரு பேச்சுவார்த்தையே போகுது. எவ்வளோ நாளைக்கு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 3லருந்து 4 வாரம் போகுது. எனக்கு வந்து அதுல உடன்பாடே இல்ல. கிட்டத்தட்ட நான் அழுகுற நிலைமைக்கு போயிட்டேன். அது எப்படிப்பா இருக்கும்? நோட்டீஸ் பேப்பர் கலர் மாரி ஆயிராதா? அது புக்கோட இதே வந்து லுக்கே மாறி போயிரும். ஏன்பா இப்படி கனவுல இப்படி காட்டுன? அப்படின்னு சொல்லி நான் வந்து அவர்ட்ட கொற கெஞ்சிட்டு இருக்கேன். அப்புறமா தான் வந்து அம் இதனால நின்றுச்சு. ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் எந்த வேலையும் செய்யாம நின்றுச்சுங்க. நானும் வந்து ஒரு பக்கம் சேஸ் பண்ணிட்டே இருக்கேன். அது எப்படி சாம்பிள் புக் போட்டு தர சொல்றேன். அவங்களும் சாம்பிள் புக் போடுறேன்ட்டு போடவே இல்ல கடைசி வரைக்கும். அப்புறமா இவர்கிட்ட "இல்ல முருகா, எனக்கு வந்து நீ வெள்ளைக்கு தான் எனக்கு நல்லாருக்கும். நீ ஏன் இப்படி அடம்பிடிக்கிறன்னு தெரியல." அப்படின்னு ஒரு ஒரு மார்க்கமா போயிட்டு இருந்தது ஒரு 3 வாரம். அப்பதான் இந்த சாம்பிள் புக் ரெடி பண்ணி கந்தர் கல்வியம் ஆட் பண்ணி வைக்கிற மாரி அந்த காட்சியில வெள்ளை கலர்ல இருந்தது. அத வச்சு தான் வெள்ளை அப்படிங்கிற முடிவு பண்ணி போட்டோம். சரி இது உனக்கு உடன்பாடு இல்லன்னா நீ தடுத்துரு எப்படியாவது அப்படின்னு சொல்லி போட்டோம். இப்ப வந்து ஆக்சுவலி போட்டு அவரு அனுமதி குடுத்துட்டாரு. அடுத்தது இதுல கரெக்ஷன்ஸ் எப்படி சொன்னாருன்னு கேளுங்க. புத்தகத்த அவர் எப்படி ஒரு உரிமை எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது பாருங்க. ஸோ இப்ப என்னன்னா, நாங்க வந்து இது ப்ரூஃபிங் இதெல்லாம் பார்த்துட்டு சாம்பிள் மேக்கிங் நாங்க குடுத்தாச்சு. சென்னையிலேயே குடுத்துட்டோம். சாம்பிள் போடும்போது தான் நான் என்னன்னா, சரி சாம்பிள் போடும்போது நான் யுகேக்கு ஒரு பார்சல் எடுக்கிறதா இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் சேர்த்தி எடுத்துக்கலாம். ஒரு 20, 30 புக் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளான் இருந்தது. அதே மாரி யுஎஸ்லயும் ஒரு பார்சல் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால யுஎஸ், மலேசியா குரூப்லலாம் வந்து நான் கேட்டிருந்தேன் யாராவது வேணுமா அப்படிங்கிற மாரி நான் கேட்டிருந்தேன். கரெக்ட்டா ஒரு கனவு ஒருத்தங்களுக்கு வந்துருச்சு. இங்க அமெரிக்கால வந்திருக்கு. சகோதரிக்கு என்ன கனவு வந்திருக்குன்னா, முருகர் கோயில் இருக்காங்க, குருக்கள் இருக்காங்க. குருக்கள் கையில ஒரு வேல்மாறல் புக்கு நம்மளோட புக் இருக்கு. அது 2வது ரிவிஷன் அப்படிங்கிற மாரி இருக்கு. அப்ப அந்த குருக்கள் வந்து சொல்றாரு, இந்த இடத்துல வந்து சில இடத்துல சில பாட்டெல்லாம் வந்து சின்னதா இருக்கு. எழுத்து சின்னதா இருக்கு. அது சரியா இல்ல. அதே மாரி இந்த மந்திரம் இருக்கிற அந்த ரைட் சைடு பேஜ்ல பாருங்க ஒரு கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு கனவுல சொல்றாங்க. அவங்க அடிச்சு புடிச்சு எனக்கு சொல்றாங்க, முருகப்பெருமான் இந்த புக்ல வந்து இப்பவே அவருடைய வேலைய ஆரம்பிச்சுட்டாரு. இந்த மாரி கரெக்ஷன் சொல்லியிருக்காரு. நீங்க பார்த்துக்கோங்கங்கிறாங்க. ஆர்மில எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஹை அலர்ட்டுக்கு போறோம். நாங்களும் விளக்கெண்ண விட்டு தேடுறோம். எங்களுக்கு எந்த தப்புமே தெரியல. அப்புறமா தெரியுது, ஓகே அது அது கையில இருந்தது குருக்கள் கையில இருந்த 2வது புக்கு. ஸோ மொத புக்கு தப்பா தான் வரப்போகுது. அது தெரிஞ்சிருச்சு. அதே மாரி புக் வருது. சாம்பிள் போட்டு வந்தோனே, நாங்க வந்து நான் ரம்யா சிஸ்டர் கிட்ட தான் இருக்கு. அவங்க ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்புறாங்க. அந்த அந்த சில பக்கங்கள் பார்க்கும்போது ஆப்வியஸா தெரிஞ்சிருச்சு. எழுத்துக்கள் சின்னதா இருக்கு அப்படிங்கிறது. அதே மாரி அவங்க சொன்னாங்களே ரைட் சைடு மந்திரம் இருக்கிற பக்கம் அப்படின்னு பார்த்தா, அதே மாரி மந்திரம் இருக்கிற பக்கத்த வந்து அவரு சொன்ன மாரியே வந்து 1 இல்ல 2 இல்ல 4 மிஸ்டேக் இருந்தது. அத தான் அவர் கனவுல சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதும் எங்களுக்கு புரிஞ்சது. ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ப்ரூஃபிங் பார்க்கும்போதே நம்ம கனவுல வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா வந்து சம்மந்தமில்லாத ஒரு ஆளுக்கு என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு கனவுல சொல்லும்போது தான் அது மிராக்கிள் ஆகுது இல்லைங்களா? அப்பதான் அது அதிசயமாகுது. அப்படிதான் வந்து அந்த அதிசயத்த பண்ணி, அந்த கரெக்ஷன பண்ணி வாங்குனாரு. அப்புறம் நாங்க 2வது சாம்பிள் போட்டோம். சத்தியமா எப்படி இருந்ததுன்னா, அப்பா! இந்த புக்ல இருக்கிற கரெக்ஷன கூட வந்து கனவுல போய் சொல்றாரு அப்படின்னா, எப்படி அந்த புக்க வந்து அவர் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு அப்பதான் வந்து அப்படியே தூக்கி வாரி போட்ட மாரி இருந்தது. அதுக்குள்ள ஒரே நிமிஷத்துல குயிக்கா புக்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த மிராக்கிள் சொல்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் வேல்மாறல்ல வந்து ஒவ்வொரு இதுக்கும், ஒவ்வொரு பாடலுக்கும் வந்து உரை இருக்கும். அது சுருக்க உரை. உரை பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா இருக்கும். அதே மாரி ஒவ்வொரு பாட்டும் வந்து எதுக்காக படிக்கலாம்? ஒவ்வொரு பாடலும் தனியா இந்த ஒரு பிரச்சனைக்காக, வேண்டுதலுக்காக எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து அந்த பலன் அப்படிங்கிறதுல வந்து குடுத்துருக்கோம். அதே மாரி பஞ்சாவிரத மன்னம் பார்த்தீங்கன்னா, பதம் பிரிச்சு அதுக்கு பின்னாடி ஒரு சுவையான ஒரு கதை இருக்கும். திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் வந்து எப்படி அத வந்து நேர்ல வந்தாரு அப்படிங்கிற அந்த கதை பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து குடுத்துருக்கோம். ஸோ கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், அதுக்கப்புறம் பஞ்சாவிரத மன்னம், கந்தர் அனுபூதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குமாரஸ்தவம் பார்த்தீங்கன்னா, விளக்கத்தோட இருக்கும். ஏன்னா, நம்ம வந்து குமாரஸ்தவமோட பவர் பத்தி இதுவரைக்கும் நான் வீடியோல பேசல. பட் வெரி, வெரி பவர்ஃபுல். அது 44 இது இருக்கும். துதிகள் இருக்கும். அதுல வந்து 44 வரிகள் இருக்கும். 44க்கும் வந்து அந்த மீனிங் தெரிஞ்சு படிச்சா தான் அதுக்கு வந்து ஒரு பவர் உண்டு. அதனால வந்து அதுக்கு ஸ்பெஷலா வந்து விளக்கம் குடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பகைக்கெடுதல். பகைக்கெடுதல் எதுக்குன்னா, மெயினா உங்களுக்கு மயில் ரொம்ப பிடிக்கும் அப்டின்னா, கண்டிப்பா சொல்றேன். நீங்க பகைக்கெடுதல் அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடவையாவது படிக்கணும். அந்த மயில் வந்து முருகப்பெருமான உங்ககிட்ட நேர்ல எப்படி கூட்டிட்டு வரும் அப்டிங்கிறதுக்கு நீங்க மயில் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிற மாரி அந்த பாட்டு. அதனால வந்து அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அடுத்தது வேட்குழவி வேட்கை. இது வந்து மெயினா குழந்தை இல்லாதவங்களுக்கு. நெறைய பேரு, பல லட்சம் பேர் வந்து அந்த அந்த கஷ்டத்துல இருக்கிறதுனால வந்து மெயினா அவங்களுக்குன்னே வந்து ஸ்பெஷலா இது சேர்த்தது. அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான வந்து சிறிய பாலகனா நமக்கு குழந்தையா நினைக்கிறவங்க தான் நெறைய பேர் அதிகம். அதனால அவங்களுக்கும் வந்து இது குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும் இல்ல, முருகப்பெருமான குழந்தையா நினைக்கிறவங்களுக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த பாட்டு சேர்த்திருக்கோம்.
அடுத்தது திருச்செந்தூர் முருகன் நமக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவருக்கான ஸ்பெஷல் ஒன். ஸோ திருப்பள்ளி எழுச்சி இது வந்து நீங்க டெய்லி படிக்க படிக்க நமக்குள்ள இருக்கிற முருகனை எப்படி தூண்டி வெளியே கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கான விசேஷமான பாட்டு இது. அடுத்தது வேல் விருத்தம். இது வந்து எளிமையான விளக்கத்தோட குடுத்துருக்கோம். ஸோ இது ஏன் முக்கியம் அப்டின்னா, நம்ம இப்ப எல்லாருமே வேல் வழிபாடு பண்றோம். ஸோ வேல்மாறல் மட்டும் இல்லாம வேல் விருத்தமும் முக்கியம். இதுல வந்து அந்த விளக்கம் நீங்க படிக்கும்போது தெரியும். அந்த வேலுடைய அருமை பெருமைகள் வந்து எப்படி இருக்கும் அப்டிங்கிறது. இது வந்து அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விசேஷ தினத்திலயாவது வந்து கட்டாயம் நீங்க மாசத்துல ஒரு 2 சஷ்டி, கிருத்திகை அதுக்காவது வந்து படிக்கணும் அப்டிங்கிறதுக்காக தான் அந்த புக்ல சேர்த்திருக்கு. 10 பாட்டுமே பார்த்தீங்க அப்டின்னா விளக்கத்தோட குடுத்துருக்கோம். அடுத்தது கந்தர் கலிவெண்பா. ஸோ முருகப்பெருமான் சேர்க்க சொன்னது. அவர் சேர்க்க சொல்றாரு அப்டின்னாலே நம்மள படிக்க சொல்றாருன்னு அர்த்தம். வேற பேச்சுக்கே இடமில்ல. கட்டாயம் இது படிங்க. அது வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறமா நான் படிக்க போகுதான் அது எவ்ளோ இனிமையா இருக்கு அப்டிங்கிறது தெரிஞ்சது. இது வந்து கந்தர் புராணத்துக்கு சமமானது. இது இது வந்து சிறிய கந்த புராணம் அப்டின்னும் சொல்லுவாங்க. இது மஸ்ட். இது நான் ஒண்ணும் சொல்றதுக்கே இல்ல. இது அவர் சொன்னது. ஸோ கட்டாயம் படிங்க. அடுத்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட கந்தர் அலங்காரம். இதில் 15 பாடல்கள் மட்டுமே குடுத்துருக்கோம். ஏன்னா, அதில வாரியார் சுவாமிகள் சொன்ன இந்த 12 பாடல்கள் படிங்க போதும் அப்படின்னு சொல்லி கந்தர் அலங்காரம்னு எடுத்து குடுத்துருக்காரு. அந்த 12 பிளஸ் நான் ஒரு 3 சேர்த்தி 13 பாடல்கள் இதில முக்கியமான பாடல்கள் எடுத்து குடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பயன் தரும் பதியங்கள். இதில 21 பாடல்கள். பார்த்தீங்கன்னா, மயில் வகுப்பு, மயில் விருத்தம், திருமுருகாற்றுப்படை, அப்புறம் கந்தபுராணம் இதுலேருந்து வந்து என்னென்ன பதியங்கள் எதற்கு படிக்கணும் அப்படின்னு திருப்புகழ் மாரி வந்து ஒரு 21 பாடல்கள் குடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல இது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி ஒரு வீடியோலயோ, நீங்க இன்டர்நெட்லயோ வந்து தேடும்போது ரொம்ப கஷ்டம். இந்த 21 பாடலும் அப்படி பார்த்து, பார்த்து தேர்ந்தெடுத்து குடுத்துருக்கோம். கந்தர் அலங்காரமும் சரி, இதுவும் சரி பார்த்தீங்கன்னா, என்னென்னத்துக்கு எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஒரு மாங்கல்ய பலத்துக்கு, தொழிலுக்கு, கடன் குறையறதுக்கு, இது மாரி எல்லாத்துக்குமே வந்து இதுல கவர் ஆயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 4 சமஸ்கிருத மந்திரங்கள் இருக்கு. சுப்பிரமணிய பஞ்சரத்னம், அதே மாரி சுப்பிரமணிய மங்கள சூத்திரம், முருகப்பெருமானின் காயத்ரி மந்திரம், முருகப்பெருமானுடைய மூல மந்திரம். இது எல்லாமே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பவர்ஃபுல் காம்பினேஷன். அதனால தமிழ் பதியங்கள் இல்லாம இந்த 4 சமஸ்கிருத மந்திரங்களும் இதுல இருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, கடைசியா சித்திர கவிகள், சஸ்திரபந்தம், மயூரபந்தம், கமலபந்தம் இது 3ம் அந்த படங்களோட குடுத்துருக்கோம் இதுவும். ஓகே. இப்ப நான் மிராக்கிள்ஸ் கன்டின்யூ பண்றேன். சாம்பிள் புக் வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்தோனயே வந்து அந்த பர்பிள் கலர் ரொம்ப அழகா இருந்தது. நான் முருகப்பெருமான்ட்ட கேட்கிறேன், "இந்த சாம்பிள் புக் வந்துருச்சு. உனக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, நான் யூடியூப் இப்ப ஓப்பன் பண்றேன். பர்பிள் ட்ரெஸ்ஸோட எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ காட்டு" அப்டின்னு சொல்றேன். இங்க பாருங்க எப்படி காட்டியிருக்காருன்னு பாருங்க. இத விட ஒரு பர்பிள் இது வேணுமா? அந்த காம்பினேஷனோட பர்பிள் பிளஸ் கோல்டோட அப்படியே வந்திருக்கு. இத நான் குரூப்ல போடுறேன். அப்பதான் யுஎஸ்லேருந்து சந்திர ப்ரோ சொல்றாங்க, "நேத்து தாங்க பர்பிள் கலர்ல ஒரு முருகர் வந்து ஃபோட்டோ எனக்கு வந்தது. அது நான் பார்க்க பார்த்தீங்கன்னா, அந்த முருகர் முகம் வந்து அப்படியே அனிதா சிஸ்டர் முகமா இருந்தது. அது ஏன் அப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. திருப்பியும் நான் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது, திரும்பியும் பழையபடி முருகர் முகம் தெரிஞ்சது" அப்படின்னு சொன்னாங்க. எகைன் அதுவும் பர்பிள் முருகர் தான். அப்பதான் சரி புக் வந்துருச்சே, இப்ப வந்து எங்க கொண்டு போலாம்? எந்த கோயிலுக்கு? அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்கறாங்க. உடனே எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு ஒரு ஒரு வரி வருது. வடபழனி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இல்ல, இல்ல வடபழனி வந்து நியூ இயர் அன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும். அதனால நான் வந்து ரம்யாட்ட சொல்லவே இல்ல. திரும்பியும் அவங்க கேட்கறாங்க. மெசேஜ் அனுப்புறாங்க. "சிஸ்டர் உங்க மனசுல ஏதாவது கோயில் இருந்தா சொல்லுங்க. அங்கேயே போறேன்" அப்படின்னு அழுத்தமா கேட்கறாங்க. அப்போ வந்து, "இல்ல ரம்யா எனக்கு டக்குன்னு வடபழனி தான் ஞாபகத்துக்கு வந்தது. பட் கூட்டமா இருக்கும் வேண்டாம்" அப்படின்னு சொல்றேன். அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, "இல்ல நேத்து நைட்டே எனக்கு கனவுல வடபழனி வந்துருச்சு. வடபழனியில வந்து லேட் நைட்ல நம்ம ஆர்மி டீம்ல இருக்கிற மாரியும், அங்க நின்னு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் அனுப்புற மாரியும் நேத்து நைட்டே எனக்கு கனவுல வந்துருச்சு சிஸ்டர். ஓ! இப்ப தான் எனக்கு புரியுது" அப்படிங்கிறாங்க. அப்புறமா தான் எனக்கும் புரிஞ்சது. ஓகே வடபழனி முருகர் புக்க அங்க எடுத்துட்டு வர சொல்றாருன்னு. ஏன் அங்க எடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு இப்ப பாருங்க. அங்க போனா வடபழனி முருகர் அதே பர்பிள், எல்லோ காம்பினேஷன்ல ஃபுல் டெக்கரேஷனோட உட்கார்ந்திருக்காரு. எங்களுக்கே பயங்கர ஷாக்கு. இதுக்கு தான் அங்க வர சொல்லியிருக்காரு. இந்த புக்குக்கு மேட்சா அப்படியே வந்து ஒரு ஒரு அலங்காரத்தோட உட்கார்ந்துட்டு இருந்தது. எங்களுக்கே ஷாக்கிங்கா இருந்தது. உற்சவர் அவருடைய பாதத்துல வச்சு பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணி புக்க எங்களுக்கு குடுத்தாரு. இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, இதுக்கு ப்ரூஃபிங் வந்து பார்க்கும்போது, வேல்மாறல் எப்படி வந்து ப்ரூஃபிங் பார்க்கும்போது, 4 பாட்டு வந்து ரம்யா சகோதரி இருக்காங்களே, வார்டர் எடுக்கிறவங்க, அவங்க வந்து இதுல சுவாமி மலையில 4 சாங் அங்க உட்காந்து ப்ரூஃபிங் பண்ண மாரியே, நான் இதுக்கு ப்ரூஃபிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஆல்ரெடி கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க அப்படின்னா, சுவாமி மலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ, அதே மாரி அது வேல்மாறலோட அந்த இனிஷியல் சாப்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, அந்த வேல்மாறல் மந்திரம் தான் இருந்தது ஆரம்பத்துல. அது வந்து அங்க அதே மாரி சுவாமி மலையில உட்காந்து ப்ரூஃபிங் பார்த்தாங்க. ஸோ, இது எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. அப்ப வந்து ப்ரூஃபிங் பார்க்கும்போது இந்த ஒரு ஃபோட்டோ அனுப்புறாங்க. நாங்க கேஷுவலா ஜஸ்ட் அங்க இருக்கேங்கிறதுக்காக ஃபோட்டோ அனுப்புறாங்க. ஆனா, இந்த ஃபோட்டோ பார்த்தோனே எனக்குள்ள ஒரு குரல், "இந்த லைன்ல ஏதோ இருக்கு. கவுண்ட் பண்ணு, கவுண்ட் பண்ணு" அப்படிங்கிறது. கவுண்ட் பண்ணி பார்த்தா 16 வரிகள் இருந்தது. அப்புறமா தான் ஓகே வேல்மாரோடைய 16 பாடல்கள் தான் அங்க ப்ரூஃபிங் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாரி இந்த ஃபோட்டோல 16 வரிகள் இருந்தத முருகப்பெருமான் எனக்கு ஒரு ஹிண்ட்டா எனக்கு கவுண்ட் பண்ணு, கவுண்ட் பண்ணுன்னு உணர்த்துறாரு. இது சொல்லலைன்னா யோசிச்சு பாருங்க, நான் எதுக்கு இத வந்து கவுண்ட் பண்ண போறேன்? இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவமா இருந்தது.
இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, யுகேக்கும் யுஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, மலேசியா 3 கண்ட்ரிக்குமே வந்து பார்சல் எடுத்துட்டோம். யுஎஸ்க்கு 60 புக்கு போகுது. யுகேக்கு 3 பாக்ஸ் வருது. 3 பாக்ஸ்ல திருப்புகழ் புத்தகம் எல்லாம் சேர்ந்து தான் வருது. யுஎஸ்ல இப்போ ஒருத்தங்களுக்கு அமெரிக்கால ஒருத்தங்களுக்கு கனவு போகுது. அவங்க நேத்து எனக்கு சொல்றாங்க. அவங்க கனவுல வந்து அவங்களுக்கு இப்ப நாங்க புக் அனுப்பிச்சிருக்கிறதோ, ஏதோ எதுவுமே தெரியாது. ஆனா, அவர் கனவுல முருகப்பெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாரி நான் வந்து நானும் அந்த பொண்ணும் பேசிக்கிறோம். இது மாரி 60 புக்கு திடீர்னு காணோம். வேல்மாறல் புக் வந்து காணோம். எங்க போச்சுன்னே தெரியலன்னு சொல்ற மாரியும், 3 பாக்ஸ்ல இருந்தது அப்படின்னு சொல்ற மாரியும், கரெக்ட்டா யுஎஸ் அண்ட் யுகே பார்சல் அந்த டீட்டெயில்ஸ அந்த அவங்க கனவுல போய் சொல்றாரு அவரு. அப்புறமா தான் அவர் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா என்ன குடுத்தாரு அப்படின்னா, என்ன பேசிக்கிறோம் அப்படின்னா, இந்த புத்தகம் இதுல முருகப்பெருமானுக்கு வேண்டி எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. இது மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, தேவர்களுக்கு கூட கிடைக்காத பொக்கிஷம் அது. அந்த 60 புக்கையும் தேவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அதுல கனவுல வருது. அந்த தேவர்களுக்கு அந்த புக்கு அத பத்தின எதுவும் தெரிஞ்சிருக்கா? எல்லாமே முருகருடைய எல்லாமே அதில இருக்கு. எல்லாருடைய பாட்டும் அதில இருக்கு. எல்லாமே அதில இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த ரத்தின பேழைங்கிறது ஒரு பொக்கிஷங்கிறது தேவர்கள் நம்மளோட தேவர்களுக்கு தான் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க 60 புக்கு அவங்களே எடுத்திருக்காங்கன்னா, இது வந்து சாத்தியமே இல்ல. ஒரு வீட்டுக்குள்ள 60 புக்கு இருக்கு. 3 பெட்டியில இருக்க 60 புக்கையும் அது மிஸ் ஆகுதுன்னா எப்படி? அவ்வளோ பெரிய இத வந்து யார் உடனே வந்து தூக்கிட்டு போவா? நீங்க இப்ப தான் பார்த்துட்டு போறேங்கிறீங்க. பார்த்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்துல அது காணாமன்னா, அது யார் வந்து தூக்குவா அந்த பெட்டிய? சின்ன பொருள்னு காணாம போச்சுன்னா அங்கங்க தேடலாம். 3 பெட்டி, 60 புக்கு காணாம போயிருக்குன்னா அது எப்படி? அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பதில் வந்து, இது வந்து தேவர்கள் வந்து இதோடைய பெருமைய, அந்த பொக்கிஷத்த உணர்ந்து, அவங்க அந்த புக்க தூக்கிட்டு போயிருக்காங்கக்கா, அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்பதான் நான் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. அப்ப நீங்க ஏதோ சொல்றீங்க, "ஆ ஆமான்டா, ஐயோ! அது எனக்கு பெரிய பெரிய மிராக்கிள்ஸ்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து சொல்லவே முடியல. அந்த மாரிலாம் முருகர் வந்து எனக்கு நெறையா உள்ள ஒரு அதிசயத்த நிகழ்த்தி காமிச்சிருக்காரு." அப்படின்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. இப்படி ஒரு வார்த்தைய அவரு சொல்லுவாரு அப்படிங்கிறத நாங்க நெனச்சே பார்க்கல. ஸோ இது வந்து தேவர்களுக்கும் கிடைக்காத பொக்கிஷம். தேவர்களே விருப்பப்பட்டு அந்த 60 புக்க அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி. ஸோ இன்னும் பார்சல் ஆன் தி வேல இருக்கு. அது நிஜமா எங்க கைக்கு வருமா? இல்ல உண்மையாவே தேவர்கள் எடுத்துக்குவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. நாங்க அவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கோம். என்ன நடக்க போகுது அப்படின்னு. நான் ஃபர்தரா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதே மாரி இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கேட்கும்போது, திருப்புகழ் புத்தகத்துல ரத்தினம், ரத்தினம்னு ரிப்பீட்டடா எடுத்து காட்டுனாரு. அப்புறம் நான் உடனே பாபா கிட்ட கேட்டேன். இதுல இது மாரி ரிப்பீட்டடா வருது. கரெக்ட்டு தானா பாபா? அப்படின்னு அங்க கேட்கும்போது, அவரும் அதே மாரி ரத்தினம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து ஒரு பக்கத்துல காட்டுனாரு. அப்படிதான் இது ரத்தின பேழை ஆச்சு. ஸோ பல பொன் மணிகளையும், ரத்தினங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு பேழை தான் நம்மளுடைய இந்த வேல்மாறல் புத்தகம் என்று சொல்லப்படுகிற ரத்தின பேழை. ஸோ இது வந்து ஸோ இந்த லாட் மட்டும் வந்து இப்போ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல மேபி ஒரு 2 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிஷர் வழியா பேசிட்டு இருக்கோம். அவங்க வழியா நீங்க வாங்கிக்கிற மாரி இருக்கும். ஸோ இப்ப வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து மோஸ்ட்லி மார்ச்ல தான் கிடைக்கும். இது மாரி விலை பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 140 இது வந்து பக்கங்கள் அதிகம் திருப்புகழ் விட. ஸோ இது கூட வந்து நடுவுல அதுக்கும் ஒரு மிராக்கிள் நடந்தது. ஒரு மந்திரமெல்லாம் சேர்க்கும்போது, இந்த 3 மந்திரத்த சேர்த்து 142 பக்கம் வரும்போது அனுப்பு அப்படின்னு ஒரு வாட்டி எனக்கு கனவுல சொன்னாரு. அத நான் சொல்ல மறந்துட்டேன். இப்ப தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ 144 பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க 2 ஆட் பண்ண சொன்னாங்க அதனால. ஸோ அதனால வந்து இது ரூ. 140 பிளஸ் கொரியர். இது ஃபியூச்சர்ல மேபி 160ஆகவோ, 70ஆகவோ ஆகலாம். அது இன்னும் சரியா தெரியல. ஆனா இத விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது மாரி மார்ச்லேருந்து கிடைக்கும். ஸோ இப்ப வேணுங்கிறவங்க நீங்க வந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10 டேஸ்க்குள்ள கிடைச்சிரும். அதே மாரி தைப்பூசத்துக்கு வேணுங்கிறவங்களும் நீங்க வந்து இது வாங்கி டொனேட் பண்றதுனா, எப்பவும் போல பண்ணலாம். இன்னொன்னு இந்த ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்களா, இது ஆக்சுவலா திருப்புகழ் புத்தகம் அட்டை போட்டிருக்கேன். எனக்கு டைம் இல்ல மாத்துறக்கு. ஸோ ரம்யா சிஸ்டரோட நம்பர் இந்த நம்பர் வந்து நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.